ஸோ இன்னைக்கு என் கூட அபி மேம் இருக்காங்க. கடந்த வாரம் நீ ஆனா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் மதர்ஸ் பத்தின ஒரு பெரிய ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூ இருக்கு. ஸோ அதுலேருந்து அபி மேம் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு சிங்கிள் மதர்ன்ற ஒரு பர்சனாலிட்டி மட்டும் அவங்களுக்கு இல்ல. ஷி ஹேஸ் மெனி ட்ரெய்ட்ஸ். அத பத்தி அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போலாம். ஹலோ மேம். ஹாய் திவ்யா. எல்லா குழந்தைக்கும் ஒரு அப்பாவோட லவ் கண்டிப்பாக தேவை சார். நான் சரி. அதில் என்றைக்குமே மறுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஆஸ் அ மதர் நான் சொல்கிறேன், ஆல் ஆஃப் அஸ் வி டோன்ட் ஹேவ் த ரைட் டு சே ஐ வில் அலவ் மை சைல்டு டு பி வித் யூ அப்படின்றது கூட ரைட் கிடையாது. சட்டப்படி கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது. எப்படி ஒரு அம்மாவுக்கு இருக்கோ அதே போல் அப்பாவுக்கும் இருக்குது. அது மாதிரி வி டோன்ட் ஹேவ் த ரைட். நான் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, ஐ ஆக்சுவலி சேக் அப்படிலாம் கிடையாது. ஸோ மேம் எங்களுக்கு உங்களோட பர்சனாலிட்டி தெரியும். நீங்கள் ஒரு சிங்கிள் மதர்ன்றது தெரியும். அதை தாண்டி அண்ட் நீங்கள் ஒரு க்ளோத்திங் பிராண்ட் வச்சுருக்கீங்க தெரியும். ஸோ ஐ நீட் டு கோ பேக் டு யுவர் ஸ்டோரி. ஆக்சுவலாக அபி மேம் எப்படி உருவானாங்க? 2016 தான் நான் வெளியில ஐ டுக் திஸ் டிசிஷன். இந்த Okay. செப்பரேட் டிவோர்ஸ் ஆகணும்ன்ற பண்ணலான்றது. அந்த டைம் வந்து ஐ வாஸ் 10 இயர்ஸ் இன்டு த மேரேஜ். 10 வருஷமா பொறுமையா இருந்தேன். ம். எக்ஸ்ட்ரீம் அபியூசிவ் மேரேஜ். Okay, அபியூஸ்ன்னு okay. சொல்றது வந்து நான் ஒரு 5 லெட்டர் வேர்டு தான். ஆ. ஆனா வந்து ஓவராலாவே வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம் வெர்பல் எல்லாமே இருந்தது. ஐ வாஸ் ஆக்சுவலி நான் என்ன சொல்றது, நான் ஒரு ஒரு மன உடைச்சல் தாண்டி எல்லாமே உடைஞ்ச ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம ஓகே. ஐ கம் அவுட் லிட்ரலி. இன்னாரோட ஒய்ஃப், இன்னாரோட மருமக அதெல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை அப்போ. ஓகே. ம். என்ன பண்ணணும்னு தெரியல லைஃப்ல. ஓகே. ஓகே. ஐ ஹேட் என் கையில வந்து என் 6 வயசு குழந்தை தான் இருந்தாரு, ஆ. பையன். அவரோட சேர்ந்து நான் வெளியில வந்தேன். அப்போ வந்து ஒரு பேங்க் பேலன்ஸும் கிடையாது என் கையில. ஒரு சேவிங்ஸும் பண்ணாம வச்சிருந்தேன். என் அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லை. என்னோட சர்டிஃபிகேட்ஸை என் எக்ஸ் வச்சுக்கிட்டாரு. என்னோட ஓகே. யூனோ 10th 12th அந்த மார்க் ஷீட்ஸு ப்ளஸ் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஒரு ஒர்க். நான் ஒரு வேலைக்கும் போகல அப்போ. ஓகே. ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங். ஐ வாஸ் அ ஸ்டே அட் ஹோம் மதர் அந்த டைம்ல. ம். ஸோ டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப டஃப் அந்த டைம்ல. அந்த Okay. ஒண்ணுமே இல்லை, எப்படி சப்போர்ட் பண்ண போறேன் குழந்தையும் சரி என்னையும் சரி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐ டிசைடட், ஐ திங்க் இது வந்து இதுக்கு மேல நான் தாங்கினேன்னா என் உயிர்க்கே ஒரு ஒரு ம். ஒரு என்ன சொல்றது ஆபத்து மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல ஐ திங்க் தட்ஸ் இட். ஏன்னா என் குழந்தையும் ரொம்ப அஃபெக்ட் ஆனா இந்த சுச்சுவேஷன். ஒரு Okay. டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல அம்மா அடி வாங்குறதோ இல்ல அந்த மாதிரி பார்த்து வளர்ற குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸோ இல்ல ஒரு பேசிக்கான நிலை வந்து மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ சரி இதுக்கு மேல போதும்னு அப்பதான் நான் டிசைட் பண்ணேன். அங்கேருந்து என் லைஃப் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே இந்த லீகல் பேட்டில்லையே எனக்கு அப்சார்ப் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐ ரியலைஸ் நான் ஏதாவது ஒண்ணு நான் வந்து ஏதாவது செய்யணும். ம். அப்போ வந்து ஒரு 9 இயர் பிரேக், கரியர் பிரேக்ல இருந்தேன். ஸோ இப்போ போய் ஒரு ஒர்க் தேடும் போது யாருமே வேலை கொடுக்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கோர்ட்ல வந்து உனக்கு அலிமோனி கிடைக்காது. ம். ம். எல்லாரும் ஒரு கன்சர்ன்ல சொன்னாலும் ஓகே. நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஓகேங்க பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் நடந்தது. ஒரு ஒரு ஒன் மோர் பர்சன் லைக் மீ அவங்க இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க அங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கூட நான் பேசிட்டு இருந்தேன். நீங்க 16 இயர்ஸா வந்துட்டு இருக்காங்க அவங்க கோர்ட்டுக்கு. ஓ மை காட். ஆ. அவங்க கிட்ட கேட்டேன், இதுல முடிவே இல்லையே. ஆ. ஓகே. எதுக்காக நீங்க வந்துட்டு இருக்கீங்க? அதை தாண்டி வாட் இஸ் சம்திங், ஏதாவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா எனக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த கோர்ட்லேருந்து வர ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு மானிட்டரி ஒரு மணியோ ஆலிமோனியோ அதை வச்சு லைஃப்ல நீ ஏதோ பண்ணணும்னு நினைச்சு ஏதாவது பிளான் பண்ணினா அது மாதிரி நடக்கவே நடக்காது. உனக்கு வர வேண்டியது எதுவும் இட் வில் நாட் கம். அதை டிபெண்ட் பண்ணி எதுவும் பிளான் பண்ணாத. ஓகே. செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா, உன் லைஃப்ல ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சீன்னா, படிக்கணுமோ பிஸ்னஸ் பண்ணணுமோ என்ன வேணாலும் வேலை செய்யணுமோ எதுவானாலும் ஸ்டார்ட். ஓகே. இது முடிஞ்சு நான் பண்ண போறேன், இல்ல இது கடந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காத. எது பண்ணாலும் இப்ப ஆரம்பி அப்படின்னா. அன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு எனக்குள்ள. நான் ஏன் இங்க இப்படியே இதுலயே நான் ஏன் இருக்கணும், லெட் மீ திங்க் ஃபார் வாட் ஐ ஷுட் டூன்னு. அப்புறம் வந்து ஐ வெண்ட் இன் டு மை செல்ஃப் அண்ட் என்ன நான் பண்ணணும்னு அப்பதான் ஐ ஸ்டார்டட் பில்டிங் மை செல்ஃப். நான் நிறைய வீடியோஸ் கேட்பேன். ஓகே. ஹவு டு டூ பிஸ்னஸ், ம். ஹவு டு டூ மார்க்கெட்டிங், ஹவு டு டூ சேல்ஸ். ம். அதை தாண்டி என்னோட ஒர்க்குக்கு என்ன பண்ணும், பர்சனல் க்ரோத் அதுக்கெல்லாம் என்ன பண்ணும், ஹவு டு எப்படி ஒரு மனசை எப்படி வந்து ஹவு டு கீப் யுவர் செல்ஃப் காம் எல்லாமே there's a lot. ஏன்னா லிட்ரலா நம்ம வந்து ஒரு இட்ஸ் லைக் ரீபர்த். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டே ஆஃப் ரீபர்த் நான் அந்த 11/11/2016 தான் சொல்லுவேன். எப்படி நான் திருப்பி நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராங் மதரை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் உமனா நான் எப்படி நான் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா இந்த நான் பிறந்ததுக்கு, Yes. அது என்னன்னு என்னோட பர்பஸை தேடி நான் போனேன்.
அப்பதான் I realized I wanted to do this. Actually, initially I have wanted to do both. You want to be an entrepreneur I at want the to be same an time entrepreneur working. and also be working. ஏன்னா to be ம். honest எனக்கு 2 income தேவைப்படும். Okay. குழந்தைய எப்படி பார்த்துப்பேன். ம். So I thought சரி ரெண்டுமே பண்ணலாம். I applied for a job. I'm a B computer science engineer. ம். So I applied for ஒரு work. அப்புறம் சரி பிஸ்னஸும் பண்ணலான்னு I started 2019 அக்டோபர்ல I started Okay. தொட்டில் மாம்ஸ் ம். கிரேடில் ம். தொட்டில் மெட்டர்னிட்டின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சேன். ம். மெட்டர்னிட்டி க்ளோதிங் ஃபார் பிரெக்னென்ட் அண்ட் ஃபீடிங் மதர்ஸ். அப்சல்யூட்லி நத்திங். நான் சொன்ன மாதிரி நோ பேக் பேலன்ஸ். Okay. ஸோ அப்போ வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஐ டென்ட் வாண்ட் டு. ஸோ என்னோட சேவிங்ஸ்னா ஜுவல்லரி வச்சுட்டு தான் வச்சிருந்தேன். ஸோ Okay. அதை பிளெட்ஜ் பண்ணி அதுதான் என்னோட சீட் ஃபண்டு. Okay. ஒரு 2 lakhsக்கு ம். ஐ ஜஸ்ட் பிளெட்ஜ் மை ஜுவல்லரி அண்ட் ஸ்டார்டட் திஸ் பிராண்ட். Okay. அப்போ. அந்த டைம்லேருந்து என்னோட கவனம், ம். என்னோட கம்ப்ளீட் என்ன சொல்றது, என்னோட எனர்ஜி, என்னோட வெறித்தனம், என்னோட கோவம், என்னோட எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நான் ஒர்க்ல போட்டேன். ம். ஒரு நாளைக்கு எல்லாரும் வந்து ஒரு பேர் வேலையை பார்ப்பாங்க. ஆ. நான் 5 பேர் வேலையை பார்ப்பேன். Okay. யோசிக்கிறதுக்கே நேரம் கொடுக்க மாட்டேன். ம். ம். அப்பதான் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஒர்க் என்னை ஹீல் பண்ணுச்சு நிறைய. Okay. என்னோட பிரேக்கப், ம். இந்த கோர்ட்டு, இந்த ம். விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நான் ஈவன் டியூரிங் கோவிட் நான் ஒரு நாள் ம். உட்காந்தது இல்லை. Okay. கோவிட் போது ஃபுல்லா ஐ ஒர்க்ட். ம். லாட் ஆஃப் லவ். ஸோ மதர்ஸ்க்கு நான் பண்ண எனக்கு அவங்க கிட்ட இருந்து வர லவ் இதுவே வந்து எனக்கு ஒரு ஐ திங்க் ஒன் திங் தட் ஐ வாண்டட் டு டூ. Okay. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்னை பார்த்து கேட்டது, டிவோர்ஸ் ஆயிடுச்சா, டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சா, Okay. அது என்ன நிலையில alimony இருக்கு? ஆயிடுச்சா. ஸோ என்னை பார்க்கும் போது எல்லாரும் அந்த விஷயத்தை தான் கேட்பாங்க. Okay. ஐ வாண்டட் டு சேஞ்ச் தட் நரேட்டிவ். Okay. நரேட்டிவ்னா என்னை ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஒரு முகத்துல பார்த்தோன்னே ஒன்று கேட்பாங்கல்ல, ம். அந்த நரேட்டிவை நான் மாற்றணும்னு நினைச்சேன். Okay. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே அவங்க என்னை பார்த்து, ஹே நீ நல்லா பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க, ஏ ம். அந்த இது பார்த்தேன், அந்த போஸ்ட் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன், அதை பற்றி தான் பேச்சா இருக்கணும். என்னோட டிவோர்ஸோ என்னோட பாஸ்ட்டை பற்றி யாருமே கேட்காத மாதிரி நான் என்னையே வந்து பிஸி ஆகி அந்த சோஷியல் மீடியாவில் போட ஐ சேஞ்ச் த நரேட்டிவ் Okay. about I didn't want my story to be only about divorce. Okay. That is my one part of my life தானே. You were a very little woman, right? Like அப்பதான் ஒரு என்ன சொல்றது, ஸ்கூல் காலேஜ் முடிச்சிருப்பீங்களா நீங்க மேரேஜ் லைஃப் என்டர் ஆகும்போது? அந்த 10 years லைஃப்க்கு முன்னாடி கேட்குறேன், அதுக்கும் முன்னாடி. ஓகே, நீங்க சொல்றது 23ல. Okay. when I was 23 years old. 23 years old girl வந்து it's an arranged marriage, ஆமா, right? it's a love marriage. Oh, love marriage. Okay. You trusted him, right? அதனால you entered to the life. அந்த ட்ரஸ்ட் எங்க அவர் உடைக்க ஆரம்பிச்சாரு? எதுல அது வந்து பிரேக் ஆச்சு? எப்பவுமே ஒரு பர்சன் வந்து when they are dating டைம்ல வந்து ஒரு வேலை இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் அப்படின்ற ரோலை எடுக்கும் போது சில மாற்றங்கள் ஆகும். ஓகே. that was the life. I think the nature of the person, நான் ஒருத்தங்க வந்து அப்படி பண்ணாலும் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மாறிடுவாங்க. Yeah, you don't trust your decision also, you trust இல்ல. நம்ம எடுத்த டிசிஷன் நம்ம வந்து சரியா தான் எடுத்துருப்போம் அப்படின்னு அந்த டிசிஷனை ட்ரஸ்ட் பண்ணேன். அவர் மாறிடுவார்னு ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படியே வருஷங்கள் அப்படி போச்சு. சரி இதுதானே, இந்த ஃபைட்டு தானே, ஓகே தாண்டி போயிடலாம். இந்த ஒரு ஒரு அபியூஸ் தானே, தாண்டி போயிடலாம். ஓ சாமான் தான் உடஞ்சிருக்கா வீட்டில், பரவாயில்ல தாண்டி போயிடலாம். இந்த மாதிரியே கடந்து சரி மாறிடுவாரு, மேபி இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அதனால அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை நான் அப்படிதான் கடந்து போனேன். பட் ஓவர் டைம் வந்து திங்ஸ் வந்து வேர்ஸாக தான் ஆச்சு தவிர இதுவாகல. ஓகே. இட் டிட்ன்ட் லெசன் ஆக்சுவலி, கம்மியாகல. ஓகே மேம். ஆனால் உங்களுக்கு அது அப்யூஸ் தான் புரிய எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலி அதுதான் மெயின் திங். ஏன்னா 10 இயர்ஸ்க்கு எடுத்ததுக்கான ரீசன் அதுதான். லாஸ்ட் பட் 1 வீக்ல தான் எனக்கு அது உணரவே ஆரம்பிச்சேன். இது வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க, எப்படி இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டீங்க? See, now let me tell you this. டாலரன்ஸ் லெவல் வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகே. சில பேரால வந்து நான் கோத்ரூ பண்ணதை ஒரு நாள் கூட கோத்ரூ பண்ண முடியாது. ஓகே. புரியுது. ஒரு சில பேரால ஒரு வருஷம் 2 வருஷம் கோத்ரூ பண்ணுவாங்க. என்னோட டாலரன்ஸ் லெவல் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹை. ஸோ மேபி அதனால என்னவோ, அண்ட் ஒரு இல்ல விட்டு கொடுக்கூடாது, இது ஒரு மேரேஜ், இது ஒரு யூனிட், இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அதை ஐம் கோயிங் டு மேக் இட் ஒர்க்ன்ற ஒரு என்ன சொல்றது, விடாமுயற்சி சொல்லலாம், ஒரு கர்வம், இல்ல நான் ஐம் கோயிங் டு மேக் திஸ் மேரேஜ் ஒர்க்ன்ற அந்த ஒரு ஃபீலிங். பிகாஸ் ஐ டிடன்ட் வாண்ட் டு கிவ் அப் தட் ஈஸிலி. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபைட் பண்ணாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு தடவை என்ன சொல்லக்கூடாது,
ஒரு தடவை அடி வாங்கினேன், கிவ் அப் ம். பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ம். ஒரு ஒரு தடவை நடந்ததுனால ஒரு விஷயத்த வந்து நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு லெட்ஸ் கீப் கோயிங் த்ரூ இட் அப்படின்னு நினைச்சு நான் சரி மாறிடுவாங்கன்ற அந்த ஒரு இது வச்சுட்டே இருந்தேன். என்ன நானே மன்னிச்சேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த திங். லைஃப்ல போகணும், ஏன் இந்த டிசிஷன் எடுத்தோம். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டே கூட நான் வந்து ஐ மேட் பீஸ் வித் வாட் ஹி டிட். ஓகே. ஐ திங்க் நான் என்னோட எவ்ரி செல் ஆஃப் மை பாடி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஓகே. இந்த மேரேஜ் ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ ம். அந்த பாயிண்ட் ஐ திங்க் தட் ஹேப்பன் ஃபார் மீ ம். ஓன்லி தட் டைம். அண்ட் இவர் மாற மாட்டார். ம். அந்த ஃபீலிங் அப்பதான் எனக்கு ஹிட் ஆச்சு. அப்பதான் ஐ டிசைடட் சரி ஐ திங்க் ஐம் டன். ம். அந்த ஐம் நாட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஐ ஜஸ்ட் செட் எனக்கு எப்படியோ நான் வந்து வந்துடலாம் ம். எப்படியாவது we can come up in life. ஏன்னா அட்லீஸ்ட் ஃபார் மை சன்ஸ் சேக் நான் ம். வந்து ஐ ஹாவ் டு கம் அப். அன்னைக்கு நான் வெளில வரும்போது என் பையனுக்கு 6 வயசு. ம். இன்னைக்கு he 16 years old. ஸோ டிவோர்ஸ் ஆன அம்மாக்கள் மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, உங்க 2 பேருக்கு தான் ப்ராப்ளம். பசங்களோடுக்கோ, அப்பாக்கோ கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் அண்ட் சன் அத பிரிச்சுட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல நெறைய வைக்கலாம். ஸோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க சன்ன எப்படி அணுகுனீங்க இந்த விஷயத்த முதல்ல? யூ ஹேவ் டு டாக் வித் ஹிம் ரைட்? ஆக்சுவலி ம். இந்த விஷயத்த வந்து நான் பர்சனலாவே வந்து ஐ யூஸ் டு ஃபீல் கில்ட்டி. ஓகே. இந்த கில்ட் எனக்கு இருந்தது. ஸோ ம். நான் எடுத்த டிசிஷன்னால அந்த அப்பாவும் குழந்தையும் ம். இனிமே பார்க்கறது முன்னாடி மாதிரி இருக்காது. அ. கரெக்ட்டுங்களா? ஒரே ம். வீட்ல இருக்கும்போது அந்த ஒரு அழகான ஓ! யூனிட் அது. சரி நான் பொறுத்துட்டு போயிட்டு இருந்தா இந்த இது வந்து இருக்கும். இல்லன்னு சொல்லல. பட் அவனோட வேற டாக்ஸிக் என்விரான்மென்ட் அவன வேற விதத்துல அஃபெக்ட் பண்ணும். ம். ஸோ நான் எடுத்த டிசிஷன்னால அந்த அப்பா குழந்தை உறவு வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஓகே. அப்படின்ற அந்த கில்ட் இருந்தது. ஐயோ இது எப்படி ம். இருக்க போகுதுன்ட்டு. ஸோ நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஏங்குவேன். ம். நான் என்னோட அட்வொகேட்டுக்குலாம் நான் கால் பண்ணிலாம் கேட்டிருக்கேன். மேம் அவங்கள வந்து எதுவுமே கேட்காதீங்க. ம். எதுவுமே சைல்ட் சப்போர்ட் அதெல்லாம் ம். எதுவுமே கேட்காதீங்க. வந்து லவ் மாத்திரம் கொடுத்துட்டு போக சொல்லுங்க குழந்தைக்கு. ஓகே. வந்து மாத்திரம் பார்த்துட்டு போக சொல்லுங்கன்னு நான் ஏங்கியிருக்கேன். ம். நான் சொல்லி கேட்பேன். எதுவுமே டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் தட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆனா அது அவங்கக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். எஸ். அந்த ப்ராப்ளம்க்கு தான் அது ஃபுல் ஸ்டாப். ம். இட் இஸ் ஃபுல் ஸ்டாப் ஃபார் தட். ம். பட் ஒரு அப்பாவும் குழந்தையும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே தேர் இஸ் நோ எண்ட் டு இட்னு சொல்லுவேன் நான். ஐ ரியலி ரியலி விஷ் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஹேட் அ மெச்சூர் அப்ரோச் டு திஸ். ஒரு ப்ராப்பரா ஒரு கோ பேரண்டிங்க்கு வந்திருக்கலாம். குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு ம். அவங்க ஒரு வந்து குட் டேவா கம்ஃபர்டபுளா ஒரு ஆமா ஃபாதரா நீங்க கம்ஃபர்டபுளா ஒரு நிக்கலாம். ஃபாதரா அவங்க வந்து அன்பையும் பாசத்தையும் பேம்பரிங்கும் ஸ்பாயில் பண்றது எல்லாமே பண்ணட்டும். நம்ம 2 பேருக்குள்ள இட்ஸ் ஓவர். பட் என்னோட குழந்தை வந்து இல் ஆல்வேஸ் பி ஐல் பி தேர் ஃபார் த சைல்டுன்னு ஒரு ம். அப்பா ஒன்று சொல்லும் போது அந்த மெச்சூரிட்டி வந்து ஐ சி என்னோட கேஸ்ல மாத்திரம் கிடையாது. ம். நிறைய பேர்கிட்ட இந்த பேரண்டிங் கோ பேரண்டிங்ன்றது ரொம்ப இட்ஸ் மிஸ்ஸிங். இன்னைக்கு டிவோர்ஸ் ரேட்ஸ் ஹையா போகுது ரைட்? எல்லாருமே சொல்றாங்க டிவோர்ஸ் ரேட்ஸ் ரொம்ப ம். ஹையா ம். போகுது. ம். பட் த பேரண்டிங் இஸ் கோயிங் டவுன் ஓகே. பிக் டைம். இப்போ நோபடி உங்க இஸ் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணாரா கோ பேரண்டிங்க்கு? அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஓ! யூ டோன்ட் நோ வேர் ஹி இஸ். ஸோ உங்க சன்ன எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? டு பி நான் ஒரு ஆனஸ்டா ஒன்று சொல்றேன். இந்த டிவோர்ஸஸ் நடக்கிற ஹவுஸ் ஹோல்ட்லே ம். வீட்டுங்கள்ல அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸிங் கிடைக்குமா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா மெச்சூரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். ம். ஏன்னா அதை நான் என் குழந்தையில பார்த்தேன். என் குழந்தை கிட்டக்க நான் அதை பார்த்தேன். அவ்வளோ ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணார் அத்தனை சுச்சுவேஷன் ம். ஒரு தடவையும். ம். சம்டைம்ஸ் நான் உடஞ்சு போயிருந்தாலும் ம். அவர் எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன் ஒரு 6 வயசுலேருந்து 7 வயசுலேருந்தே ரொம்ப ஒரு சாலிடாக ஒரு அழகாக ஒன்று சொல்லுவார் எந்த ம். தடவையும். அவர் அப்படிதான் ம். அக்செப்ட் இட்மா ம். லெட் கோ அப்படின்வாரு. இன்னைக்குமே ஃபாதர்ஸ் டேக்கு எவ்ரி சிங்கிள் ஃபாதர்ஸ் டே ஐ கெட் வெரி இமோஷனல். ஓகே. அது ஒரு பர்சனல் கிட்ல மேம். ரொம்ப நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஐ எம் ஃபாதர் அண்ட் அ மதர். எஸ் ஐ எம் அ ஃபாதர் அண்ட் மதர். பட் ஐ ரியலி விஷ் எவ்ரி ஃபாதர் அவுட் தேர் அண்ட் எவ்ரி மதர் அவுட் தேர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோ பேரண்டிங் கேன் ஹேப்பன். கோ பேரண்டிங்ன்றது ஒரு அழகான ஒரு 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 எமிக்கபிளாக எடுத்துகிட்டு போக முடியுன்றத நம்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த குழந்தைங்களுமே பாதிக்கவே பட மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களே அந்த எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, ஐ வில் நாட் அலவ் மை சைல்ட் வித் த ஃபாதர். ம். சி அந்த நம்ம ஹஸ்பண்ட் மேல கோவத்தை வந்து அந்த குழந்தைய ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றதுன்றது இட்ஸ் நாட் ரைட். ஓகே. இட் இஸ் நாட் அட் ஆல் ரைட்.
அவங்க என்ன அபியூஸ் பண்ணாங்க, ம், குழந்தைய அபியூஸ் பண்ண மாட்டாங்க. ம், அது அவங்க குழந்தை. ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கும் அவங்களுக்கும் தான். ம், அவங்களுக்கும் குழந்தைக்கும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அவங்களுக்கு எந்த ஹேபிட்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது எனி ம், அதர் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு டெஃபினட்டா அதை இம்பார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஐ திங்க் விமென் எஸ்பெஷலி நான் அந்த எபிசோட்ல பார்த்த வரைக்கும் ஐ ஃபீல் நான் வந்து ஒரு சைல்ட்ஹுட் போகுது, ம், yeah. ரைட்? ஒரு குழந்தையோட சைல்ட்ஹுட் போகுது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த அப்பாவோட பாசம், இல்ல அந்த அம்மாவோட பாசம். சம் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ வித் அப்பாவோடயும் இருக்காங்க. ம், அந்த ம், மாதிரி ம். நான் சொல்ல வரேன். அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணவே கூடாது.